நிறைய வியாதிகள் வழியா கடந்து வந்திருக்கீங்க. பெரிய பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதம் எது? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்ல போனால் 84ஆம் வருஷம் எனக்கு பிரெயின் ஃபீவர் வந்துச்சு. அப்போது நான் பாளையங்கோட்டையில் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அங்கே டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லி இன்னும் 6 மணி நேரம் தான் டைம்ன்றதை சொல்லிட்டாங்க. அந்த 6 மணி நேரம் டைமுக்குள்ளே அப்பா அம்மாவுக்குலாம் பெரியம்மா வீட்டிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே வர வச்சாங்க. வந்து என்னை வெள்ளூர் கொண்டு போனாங்க. வெள்ளூருக்கு ஏற்றும் போது ஒரு டெட் பாடி ஏற்றுற மாதிரி தான் ஏற்றிட்டு போனாங்க. ஏன்னு சொன்னேன், நான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் வெட்டி தான் எடுத்திருக்கிறாங்க. தலையிலேருந்து பெயின்லாம் இறங்கியிருக்கு. இதெல்லாம் ஒரு சாவுக்கு அறிகுறின்னு தெரியும். நம்ம வேனில் ஏற்றும் போதும் ஒரு 5 பேர் சேர்ந்து தான் நீ வேனில் ஏற்றிருக்காங்க ஆம்புலன்ஸில். வெள்ளூர் கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ண பிறகு ஐசியூவில் வச்சு 10ஆவது நாள் 11ஆவது நாள் சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் பணத்தெல்லாம் கட்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. பாடியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலான்னு. எல்லாமே சாவுக்குரியதான அத்தனை இது நடந்துகிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு பணம் கட்டுறதுக்கு என்னுடைய பெற்றோர் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிற விடிய காலம் 3 மணிக்கு ஐசியூலேருந்து என் பேர் வாசித்திருக்காங்க. அப்போ அம்மா போய் கூப்பிட்டு என்ன டாக்டர்னு கேட்கும்போது அவளுக்கு கான்சியஸ் வந்துருச்சு, பால் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்காங்க. உடனே அது வரைக்கும் டியூப்பில் தான் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, டீப் கோமாவில் இருந்ததுனால. அப்போ டியூப்பில் எனக்கு எடுத்துட்டு பால் வாயில் ஊற்றிருக்காங்க. பாலும் உள்ளே இறங்கி இருக்குது. அப்போ அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் ஒரே சந்தோஷம், உயிர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் டாக்டர்ஸ் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க. அவளுக்கு வந்துட்டு பிரெயின் ஃபீவர், அவளுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு. 99% அவள் மென்டலி அஃபெக்டாக இருக்கிற மாதிரி நிலைமையில தான் இருக்குது. அதனால் உங்கள் மைண்டை நீங்கள் தயார்படுத்திக்கிங்கன்றதை சொல்லியிருக்காங்க. 1 மாதம் நான் அப்படி தான் இருந்தேன். பக்கத்தில் பகாயன்ற ஹாஸ்பிட்டலுக்கு என்னை செக்அப் அனுப்புனாங்க. எல்லா டெஸ்ட்லேயும் எனக்கு 0 மார்க் போட்டு தான் கொடுத்தாங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய டெஸ்ட் இல்லை. கலர் சின்ன சின்ன கட்டையை வச்சுட்டு அது பார்த்து அதை மாதிரி வைங்கன்னு சொல்லி 2 வயசு பிள்ளைங்களை அடுக்கக்கூடிய ஒரு சின்ன இதுதான். அப்படிதான் 20 டெஸ்ட் வச்சாங்க. எல்லா டெஸ்ட்லையுமே எனக்கு 0 மார்க் தான். ஏன்னா என் மனநலம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்துச்சு. எஸ் சுவாமி அதிலிருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன். நல்ல ஒரு நாலேஜோட பல காரியங்களை செய்யும்படியே வச்சிருக்கிறாருன்னு சொன்னா ஆண்டவர் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாம இருக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம். ஆமென். எவ்வளவு பெரிய அற்புதம் அல்ல? ஆண்டவர் பெரியவர்னு உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிரூபிச்சிருக்காரு. ஆனா நம்ம தொடர்ந்து நம்ம லைஃப் வாழ்றோம். வாழும்போது சில சஃபரிங்ஸ் வருது. உங்க லைஃப்ல நான் நேரடியா பாக்குறேன். பெரிய அற்புதம் செய்த ஆண்டவர். ஆனா அனுதினமும் நீங்க பாத்தீங்கன்னா வீசிங்ல நீங்க கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன். கிரானிக் ஹெட்டேக் பார்த்துருக்கேன். வீசிங்னால வர சைடு எஃபெக்ட்ஸ், தலைவலிகள் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த சஃபரிங்கை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? எவ்ரிடே சஃபரிங் பற்றி. எவ்ரிடே சஃபரிங்னா என் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து 2 வயசுலேருந்து எனக்கு வீசிங் உண்டு. இப்போ ரொமேட்டிக் ஃபீவர் வந்திருக்கு, பிரெயின் ஃபீவர். தொடர்ந்து சொல்ல போனால் நிறைய வியாதி வழியாக ஆண்டவர் என்னை கடக்க பண்ணினார். ஒவ்வொரு இது வரும் பொழுதும் என்னுடைய சஃபரிங்ஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர் குடும்பத்தை நடத்த, ஊழியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை தந்துட்டு இருக்கிறாரு. அந்த ஹெவி எனக்கு பெயின் வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் அதுக்கு பிறகு எளிமையை வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் சுகம் கொடுப்பார் அப்படின்லாம் நீங்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆனால் சிலர் உங்களுடைய பெரிய சாட்சிகளையும் கேட்டிருப்பாங்க. ஆனால் அனுதினம் உங்களுடைய பாடுகளையும் பார்க்குறவங்க, என்ன உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கலையே, நீங்க பிரசங்கம் பண்ற ஆண்டவரே உங்களுக்கு சுகம் கொடுக்கல, நீங்க எதுக்கு அவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படிலாம் கேட்டிருக்காங்களா? அப்படி கேட்டிருந்தா நீங்க என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பார்வையே அப்படி இருக்கும். உனக்கே ஒன்று நடக்கல, எனக்கு என்ன நடக்க போகுது. என்னுடைய எதிர்ப்பாளிகள்னு சிலர் இருப்பாங்க இல்லையா, எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி எனக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க சில நேரம் ரொம்ப நான் சிக்னஸ்ல கிடக்கும்போது கிண்டலா சிரிக்கிறது எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் பவுலுக்கு சொன்னது மாதிரி ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார்ல, அந்த வசனமும் வாக்கு தத்துவம் தான் என் வாழ்க்கையை என்னை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறது. என்னுடைய விசுவாசத்தையும் அதுதான் வர்த்திக்க பண்ணிட்டு இருக்குது. ஒவ்வொரு பலவீனம் வரும்பொழுதும் அதுல ஒரு பலன் ஆண்டவர் தந்துடுறாரு. எல்லா வேலைகளையும் ஊழியங்களையும் செய்வதற்கும் ஒரு புது பலனை தர்றாரு. அதுதான் பெரிய ஒரு ஆண்டுடைய கிருபைன்றது. ஸோ உங்களை நீங்கள் அப்படி திடப்படுத்தி கொள்வீங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அந்த நேரத்தில்? அவங்களுக்கு நான் சொல்கிற பதில், என்னுடைய ஆக்டிவிட்டியை பார்க்குறாங்க அவங்க, அதுதான் பதில்.
நான் அந்த ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது அவங்க பேசுகிற வார்த்தைகள், பார்க்குற பார்வை, ஆனால் அடுத்த செகண்டோ அடுத்த நொடி பொழுதோ அடுத்த மணி நேரங்களையோ என்னுடைய ஓட்டத்தை அவங்க பார்க்குறாங்க, நான் செய்கிற காரியங்களை பார்க்குறாங்க. அதுதான் என்னுடைய ஆக்டிவிட்டி தான் அவங்களுக்கு கொடுக்குற பதில், வேறு எதுவும் இல்லை. நேராக டைரெக்டாக கேட்குறவங்களுக்கு சொல்லுவேன், பவுலுக்கே ஆண்டவர் கொடுத்துருந்தா இல்லையா, பவுலோட நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தவன் கிடையாது, ஆண்டவர் என்னை அந்த பாதையில் நடத்துகிறாருன்றதை அவங்களுக்கு பதிலாக சொல்லிட்டு நான் மகிழ்ச்சியோடு போயிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார், நல்ல தேவன் அப்படின்னு போற்றும்படி செய்திருக்கிறார். ஆனா சில வேளைகள்ல துன்பங்களையும் அனுமதிக்கிறார். இப்படி துன்பங்களை அனுமதித்த ஆண்டவரை உங்களால எப்படி நேசிக்க முடியுது? நல்லவரா எப்படி பார்க்க முடியுது? சில நேரம் அந்த துன்பத்தின் அந்த வேதனையின் பாதையில போகும் பொழுது ஏன்னு கேள்வி எனக்கு வரதான் செய்யும். நானும் சாதாரண மனுஷி தானே, ஏண்டவரே எனக்கு அனுமதிச்சுன்ற கேள்வி வரும். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுத நாட்கள் எத்தனையோ உண்டு, ஏன் அந்த பாதைவழி என்ன நடத்துறேன்னு கேட்ட நாட்களும் உண்டு. ஆனா அந்த சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் நான் வியாதி படிக்கல் கடந்து வரும் பொழுது அவர் எனக்கு கை கொடுத்தது, என்னை தூக்கி நிறுத்தினதை யோசிக்கும் பொழுது அவருடைய அன்பு மகா பெரியது. அந்த அவருடைய அன்பை யோசிக்கும் பொழுது நான் படுகிற பாடுகளும் என் சரீரத்தில் இருக்க பலவீனங்களும் எனக்கு பெருசா தோணவே தோணுது. என்னை அவர் அதிகமாய் நேசிக்கிறார், எனக்குன்னு ஒரு லக்கு வைத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க அவர் பலன் தருவார்ன்ற ஒரு விசுவாசம் தான் என்னை ஓட வச்சுட்டு இருக்குது. அமேசிங். ஆண்டவரை நேசிக்கிற அன்புலயும் நீங்க குறைவுபடலை, ஆண்டவருக்காக செய்யற காரியங்கள்லயும் நீங்க குறைவுபடலை, இன்னும் ஓட்டத்தை ஜெயமோட ஓடிக்கொண்டிருக்கீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் உங்களை மாற்றிருக்கிறார். இப்போ வேதனை வழியாக போய்கொண்டு இருக்கிற உங்களை போல வியாதியின் வழியாகவோ ஏதோ ஒரு சஃபரிங் வழியா போயிட்டு இருக்கு நம்பிக்கை இழந்து இருக்கிற மக்களை பார்த்து நீங்க என்ன ஒரு செய்தி சொன்னா என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் கடந்து போகும், இது எளிதாக நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் இப்படி பலவீனத்தின் மத்தியில் போகும்போது சோர்ந்து போயிடாதீங்க, உங்களை நீங்கள் தைரியப்படுத்துங்க, வாக்கு தத்தங்களை வாங்கி கொள்ளுங்க, அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஓட பழகுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை விட்டு விலகவே இல்லை, கைவிடவே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, இது என்னை 4 பேர் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, ஏன் உனக்கு இந்த வியாதி வந்துச்சுது, நீ செய்த பாவமோ உன்னுடைய பெற்றோர் செய்த பாவமோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்களே, அதுக்கு நாங்கள் என்ன சொல்ல, நான் வெட்கப்பட்டுட்டேனேன்னுவாங்க. இல்லைங்க, நீங்கள் வெட்கப்படவே இல்லை, சில நாட்கள் தான், அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. தேங்க்யூ மம்மி. நான் கோமாலிருந்து வெளியே வந்த பிறகு என்னுடைய நார்மல் லைஃப் வர்றதுக்கு பல நாட்கள் எடுத்துச்சுது. அந்த நாட்கள்லாம் என்னை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போனது என்னுடைய அன்பின் தாயார் தான். ஏன்னு சொன்னால் நான் ரொம்ப சோர்ந்து போகிற நேரத்துலலாம் என்னை அவ்வப்போது தட்டி எழுப்புனாங்க. என்னுடைய விசுவாசத்தை எனக்கு பெருக பண்ணது என்னுடைய அம்மா தான். உன்னால் முடியுன்றதை என்னை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் மேலே அன்பு வளர செய்வதற்குன்னு காரணமாக இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்துலையும் என் கூட இருந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது என்னோட அம்மா தான். அம்மா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா.